ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி டின்னருக்கு வேர்க்கடலை சட்னி தான் அரைக்க போகிறேன். அதை நான் எப்படி அரைக்கிறேன்னு பார்க்கலாம் வாங்க. இந்தளவு தேங்காய் வச்சுருக்கேன். தேங்காய் வேணும்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கூடுதலாக சட்னி வேணுன்னா தேங்காய் வச்சுக்கலாம். இந்தளவு தேங்காய் வச்சுருக்கேன். ஒரு 7 பல் பூண்டு வச்சுருக்கேன். ஒரு 7 மிளகா வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு. இப்போ இந்த தேங்காய், புளி, பூண்டு, மிளகாய், உப்பு சேர்த்து அரைச்சிட்டு வந்துடலாம். கடைசியாக இந்த வேர்க்கடலையை போட்டு ஒரு சுற்றி வைக்கலாம். இல்லைன்னா நல்லா அரைச்சிட்டோம்னா குழன்னு இருக்கிற மாதிரி இருக்கும் சட்னி. கொஞ்சம் குறப்பாக அரைச்சா நல்லாயிருக்கும். அடுத்தது கொஞ்சம் அதிகமாக மிளகா வச்சுருக்கேன். ஏன்னு கேட்டால் வேர்க்கடலை இனிப்பு டேஸ்ட் இருக்கும். தேங்காய் வேறு வைக்கிறோம், அதனால் இனிப்பு டேஸ்ட் இருக்கும். அதனால தான் புளியும் மிளகாயும் கொஞ்சம் கூடுதலாக வச்சுருக்கோம். இப்போ இதெல்லாம் அரைச்சிட்டு வந்துடலாம் வாங்க. தேங்காய், உப்பு, புளி, மிளகா, பூண்டு இதெல்லாம் சேர்த்து பாதியளவு அரைச்சிட்டு வந்துட்டேன். இப்போ இதில் வேர்க்கடலையும் சேர்த்து அரைச்சிட்டு வந்துடலாம். இதை சேர்த்து இப்போ நல்லா குறப்பாக தண்ணி சேர்த்து அரைச்சிட்டு வந்துடலாம். வேர்க்கடலை சட்னி அரைச்சிட்டு வந்தாச்சு. இந்த அளவுக்கு தான் நான் அரைச்சிருக்கிறேன். இப்போ அதை வேறு ஒரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். வேர்க்கடலை சட்னியை வேறு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. நீங்கள் தண்ணியாக வேணும்னா தண்ணி சேர்த்துக்கோங்க, கெட்டியாக வேணும்னா கெட்டியாக வச்சுக்கோங்க. நான் ஒரு மீடியம் ஸ்டேஜில் தான் நான் வச்சுருக்கேன். மிக்சியை கழுவி கொஞ்சமாக தான் தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். அடுப்பு பற்ற வச்சு வானல் போட்டிருக்கேன். அதில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காயட்டும். எண்ணெய் காஞ்சிச்சு, கடுகு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் தாளிப்பு சேர்த்துக்கலாம். சின்னதாக ஒரு 3 மிளகா தாளிப்பில் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். தாளிப்பை இப்போ சட்னியில் சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தூள் இருந்தால் கொஞ்சம் நம்ம போட்டுக்கலாம். என்கிட்ட பெருங்காயத்தூள் தீர்ந்துச்சு, நான் கவனிக்கல, இப்போ தான் பார்த்தேன். இருந்தால் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். தாளிக்கிறோம்ல, அப்போ கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டு தாளிச்சிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வேர்க்கடலை சட்னி ரெடி ஆகிடுச்சு. நம்ம வீட்டு இட்லி சாஃப்டான பஞ்சு போன்ற இட்லியும் பதமான வேர்க்கடலை சட்னியும் ரெடியாக இருக்குது. சாப்பிட வாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ப்ளீஸ் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ, பை.